ராதாஷ்டமி. ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவணி அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரத்தில் மதுரா நகரில் கம்சனின் சிறைச்சாலையில் வசுதேவ தேவகி தம்பதியருக்கு நள்ளிரவு 12 மணிக்கு அவதரித்தார். அதற்கு அடுத்த சுக்லபக்ஷ அஷ்டமியில் விசாக நட்சத்திரத்தில் ரிஷபானு கீர்த்திதா தம்பதியருக்கு பர்சானா என்னுமிடத்தில் நண்பகல் 12 மணிக்கு ராதை அவதரித்தாள். பரமாத்மாவான கிருஷ்ணருடன் இரண்டரக் கலந்த ஜீவாத்மாவை ராதா, அதனாலேயே அவள் பெயரை தன் பெயரோடு இணைத்து கொண்டு ராதாகிருஷ்ணனானார் கிருஷ்ண பரமாத்மா. பிருந்தாவனத்தில் பாலகிருஷ்ணருடன் ராதையும் கோபியர்களும் நடத்திய ராசலீலைகள் மனித குலம் கிருஷ்ணர் மீது கொண்ட உயர்ந்த பக்தியை விளக்குகிறது. ராதையும் கோபியர்களும் தங்களை பக்தர்களாகவும் பாலகிருஷ்ணனை தங்களை காக்கும் இறைவனாகவும் கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதுவே கண்ணனின் ராசலீலை என பேசப்பட்டது. கண்ணனைப் போலவே ராதா பிறந்ததும் அஷ்டமியில்தான். இந்த நன்னாள் உத்தரப்பிரதேசத்தில் ராதை அவதரித்த பர்சானா என்ற ஊரில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாவிஷ்ணுவின் மனைவியர்கள் ஒருவரான நீலாதேவியின் அவதாரமே ராதை. இந்த ராதாரணி தோன்றிய நன்னாள் தான் ராதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடிந்த பின்னர் அதற்கு அடுத்த அஷ்டமி அன்று இந்த நன்னாள் கொண்டாடப்படுகிறது. இன்று ராதாஷ்டமி, கண்ணனின் ராதை அவதரித்த நாள். இன்றைய தினத்தில் ராதாராணி வணங்கினால் பகவான் கிருஷ்ணரின் அன்னருளை பெறலாம். கண்ணபிரான் அவதரித்த அஷ்டமியை எப்படி கோகுலாஷ்டமி என்று நாம் கொண்டாடுகிறோமோ அதே போல ராதை அவதரித்த அஷ்டமியை ராதாஷ்டமி என்று பக்தர்கள் கொண்டாடுகின்றனர். இந்த அத்தகைய நன்னாள் ராதையை மனதார வேண்டி கிருஷ்ணரின் நல்லருளை பெறுவோமாக.